வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிச்சர்ட் பி ஷெரிடன் எழுதின தி ரைவல்ஸ் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாண்டில் இருக்கிற பாத்ன்ற இடத்துல நடக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இதில் எப்படின்னா 2 யங் லவர்ஸ், லிடியா அப்புறம் ஜாக்கு. இதில் லிடியா எப்படின்னா நிறைய ரொமான்டிக் நாவல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த காதலில் தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜாக் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தில் வந்தவர் தான். அவருக்கு இந்த நாவல்லலாம் வர மாதிரி ஒரு பணக்கார பொண்ணு ஏழையை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காதலில் விழுற மாதிரிலாம் இருக்கிறதுலாம் இருக்கு இல்லையா. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் பேர் என்சைன் பெவர்லின்னும் அவர் ஒரு சாதாரண ஆர்மி ஆஃபீஸர்னும் சொல்லி லிடியாவோட பழகுறாங்க. லிடியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ எல்லாமே நடந்துட்டுருக்குன்னு. அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஏழை சோல்ஜரோடு நம்ம ஓடி போயிடணும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக இதை லிடியாவோடைய கார்டியனான மிஸ்ஸஸ் மேலப்ராப் அவங்க ஒரு வீடோ அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அது மாத்திரம் இல்லை, லிடியாவோட சொத்தில் பெரும் பகுதி அவங்களுக்கு வராமலே கூட போகிறதுக்கு மிஸ்ஸஸ் மேலப்ராப் செய்யலாம் அவங்க நினச்சா. அதுவும் லிடியாவுக்கு தெரியும். இருந்தாலும் காதலுக்காக நம்ம ஓடி போயிடணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இப்போது இவர் இல்லாமல் இன்னும் 2 பேர் லிடியாவை திருமணம் செய்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஒருத்தர் பாப் ஏக்கர்ஸ், இவர் ஒரு பஃபனிஷ்வாக ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஜென்டில்மேன். இன்னொருத்தர் சர் லூஷியஸ் ஓட்ரிகர், இவரும் ஒரு ஐரிஷ் ஜென்டில்மேன் தான். இதில் சர் லூஷியஸ் என்ன பண்ணுறாருன்னா, லிடியாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக லிடியாவுக்கு நிறைய காதல் கடிதங்களெல்லாம் எழுதி இந்த லூசி மிஸ்ஸஸ் மேலப்ராப்போடைய சர்வெண்ட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. லூசி அதுக்காக அவர்கிட்ட பணம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த லெட்டர்லாம் எடுத்து போய் மிஸ்ஸஸ் மேலப்ராப்பை கொடுத்துட்றாங்க. ஏன்னா மிஸ்ஸஸ் மேலப்ராப்புக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். மிஸ்ஸஸ் மேலப்ராப்பை என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி அவர் எழுதின கடிதத்துக்கெலாம் ஒரு பதில் கடிதம் எழுதுவாங்க. பேரை டிலையா அப்படின்னு அவங்க எழுதுவாங்க. ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, டிலையான்ற பேரில் லிடியா தான் நமக்கு எழுதின்னு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் பாட்டு கடிதம் நிறைய எழுதிக்கிட்டே இருப்பார். மிஸ்ஸஸ் மேலப்ராப்பும் டிலையான்ற பேரில் அவருக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போது கதையோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, ஜாக்கோட அப்பா சர் ஆண்டனி பாத்துக்கு வராரு. ஏன் வராருன்னா, அவர் ஜாக்குக்கு திருமணம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதை சொல்கிறதுக்காக தான் அங்கே வராரு. இப்போ அது மாத்திரம் இல்லாமல் பொண்ணு பாத்தில் தான் இருக்காருனால அப்படியே ஜாக் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு திருமணத்தை முடிச்சிடலான்னு வராரு. ஆனால் ஜாக் சொல்கிறாரு, இல்லை நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அதனால் நீங்கள் சொல்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்கிறதுனால பெரிய சண்டை நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஜாக்குக்கு லூசியும் ஃபேகும் பேசுகிறத வச்சு தெரியுது, ஆண்டனி அதாவது அவருடைய அப்பா யாரை ஜாக்குக்கு திருமணம் செய்ய நினச்சிருக்காருன்னா லிடியாவை தான். அதனால் உடனே ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி அப்பா பேர் கேட்குறது தான் என்னுடைய கடமை, அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் லிடியா கிட்டே அழைச்சின்னு போகிறாரு. லிடியா கிட்ட ஜாக் என்ன சொல்லிடுறாருன்னா, ஏன்னா அங்கே அவர் பெவர்லின்ற பேரில் தான் லிடியோட பழகின்னு இருக்காரு. இல்லை நான் வெறும் சர் ஆண்டனியோடைய பையனாக தான் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே லிடியா மிஸ்ஸஸ் மேலப்ராப்பை வெறுப்பேற்றுறதுக்காக நான் பெவர்லின்னு ஒருத்தர் தான் விரும்புகிறேன், இந்த ஜாக் ஆப்சல்யூட்டை நான் விரும்பலை, அதனால் நான் திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஜாக்குடைய ஃப்ரெண்டு ஃபாக்லேண்டுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஜூலியாவை விரும்புகிறாரு. ஆனால் அவருக்கு ஜூலியா மேலே நிறைய சந்தேகம், அவளோட கேரக்டர் மேலே ரொம்ப சந்தேகம். அதனால் அவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ரொம்ப உண்மையான காதல்னால் என்ன ஏதெல்லாம் ஒரு பெரிய டயலாக்லாம் பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அன்புனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு சண்டை போடுறதே அவங்க 2 பேருக்கும் வேலையாக இருக்குது. இப்போ பாப் ஏக்கர்ஸ் சர் லூஷியஸ் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி லிடியா பெவர்லின்னு ஒருத்தனோட ரொம்ப நெருங்கி பழகின்னு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சர் லூஷியஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, அப்போ ஏக்கர்ஸ் நீ பெவர்லியோட சண்டை போட்டு அவனை கொன்னுடு அப்படின்றாரு. ஏக்கர்ஸும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே சரின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் நோட்டையும் எழுதிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு சண்டை போடுறதுனா ரொம்ப பயம். அது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய சர்வெண்ட்டான டேவிடும் சொல்கிறான், வேண்டாம் அவங்களுக்கு சண்டைலாம் போட வராது, அவங்ககிட்ட நீங்கள் தான் அடி வாங்குவீங்கன்ற மாதிரிலாம் அவனை பயமுறுத்திடுறான். இப்போ சர் லூஷியஸ் போயிடுறாரு, ஜாக் அங்கே வர்றாரு. ஏக்கர்ஸ் அவங்ககிட்ட
என்ன நினைக்கிறான், அதாவது நான் வந்து சண்டை போடணும்னு சொல்கிறாங்க, சண்டை போடுறதுக்காக நான் ஒரு சேலஞ்ச் நோட்டை எழுதி வச்சுருக்கேன், இதை எடுத்துன்னு போய் நீ பெவர்லி கேல கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறான், நீயே எனக்கு பதில் ஏன் சண்டை போடக்கூடாதுன்னு. இப்போ ஜாக் தான் பெவர்லின்றதும் ஆடியன்ஸ் தெரியும். இப்போ ஜாக்கி எப்படி பெவர்லியோட சண்டை போட முடியும்? அதனால் வந்து ஏகஸ்கேல சொல்லிடுறாரு, இல்லை இல்லை நீ திருமணம் பண்ணோன்னா நீ தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா மிஸ்ஸஸ் மேலப்ராப் வந்து திரும்பி ஜாக்கையும் லிடியாவும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டி அங்கே சர் ஆண்டனியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து லிடியாவுக்கு தெரிய வந்துடுது, ஜாக் வந்து பெவர்லி கிடையாது, அதாவது சாதாரண ஏழை சோல்ஜர் கிடையாது, நல்ல பணக்கார வீட்டு பையன்னு. அதனால் அவங்களுக்கு வந்து ஐயோ நம்மளோட ரொமான்டிக் கனவுலாம் களைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு கோவம் வந்து, நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேனே அவரோட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுனால ஜாக்கை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துடுறாங்க. இப்போ சார் லூஷியஸ்க்கு வந்து தெரிய வந்துடுது, ஜாக்குக்கும் லிடியாவுக்கும் வந்து திருமணம் வந்து பேசுறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதனால் அவர் முடிவு பண்ணிடுறாரு, நம்மளே வந்து ஜாக் கூட போய் சண்டை போடலான்னு. அதே சமயத்தில் அவர் ஜாக்கை பார்க்கும்போது தான் இப்போ லிடியா ஒன்று திருமணம் செஞ்சதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன அந்த கோவத்தில் இருக்கிறதுனால இவர் வந்து சண்டை போடலாமன்னொன்னே என்ன காரணம்னு கூட தெரியாமல் அவனும் சண்டை போகிறதுக்கு ஒத்துக்கிறான். அவங்க எங்கே மீட் பண்ண போகிறாங்கன்னா, இப்போ ஏக்கர்ஸ் வந்து பெவர்லியோட எந்த நேரத்தில் எந்த இடத்துல சண்டை போகணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ அதே இடத்துல லூஷியஸும் ஜாக்கும் வந்து நம்ம மீட் பண்ணி சண்டையை போட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இப்போ அந்த சண்டை போடுற இடத்துல வந்து ஏக்கர்ஸ்க்கு சண்டை போடுறதுக்கே விருப்பம் இல்லை, ஏன்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப பயமும். ஆனால் லூஷியஸ் வந்து தயாராக இருக்கார், இல்லை எனக்கு வந்து லிடியா வேணும், அதுக்கு நான் சண்டை போட்டே ஆவேன் போது ஜாக்கும் ஃபாக்லண்டும் அங்கே வராங்க. ஏக்கஸ்க்கு அப்போ தான் தெரியுது பெவர்லி வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு ஜாக் தான் சொல்லிட்டு, இல்லை இல்லை நான் வந்து சண்டை போகிறதுக்கு விரும்பலைன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் ஜாக் வந்து லூஷியஸ் கையில் இல்லை நம்ம 2 பேரும் சண்டை போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். தயாராகிறாங்க அவங்க சண்டைக்கு. இப்போ டேவிட் கிடுடன் வந்து மிஸ்ஸஸ் மேலப்ராப், லிடியா, ஜூலியா, அப்புறம் சர் ஆண்டனி கிட்ட இந்த சண்டையை பற்றி சொன்ன உடனே அவங்களாம் அந்த சண்டையை நிறுத்துறதுக்காக அங்கே ஓடுறாங்க. அப்போ தான் லூஷியஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து லிடியா என்ன தான் விரும்புகிறா, அதுக்காக தான் நான் வந்து சண்டை போடுறேன் அப்படின்னும் போது சொல்கிறாரு, இது மாதிரி நான் எழுதின கடிதத்துக்கெலாம் அவங்க திருப்பி அமைச்ச பதிலை பற்றி எல்லாம் சொல்லும் போது லிடியா வந்து சொல்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது, நான் லூஷியஸை கூட எந்த லெட்டரும் எழுதுனதில்லை, அவர்கிட்ட எந்த லெட்டரும் வாங்கினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என் மனசில் இருக்கிறது ஜாக் தான், அது பெவர்லியோ ஜாக் எப்படி இருந்தாலும் சரி நான் அவரை தான் விரும்புகிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் லூஷியஸ்க்கு புரியல, நான் கடிதம் எழுதினதுக்கு அப்போ எனக்கு திருப்பி யார் பதில் எழுதுனா அப்படின் போது மிஸ்ஸஸ் மேலப்ராப் சொல்லிடுறாங்க, நான் தான் டிலையான்ற பேரில் உங்ககிட்ட எழுதுனோன்னு. லூஷியஸ்க்கு அப்படியே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா அது நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே, அந்த லூசி வந்து நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணிட்டாளே அப்படின்னும் போது அவர் ரொம்ப கோவம் வந்துட்டு அவர் போயிடுறாரு. சர் ஆண்டனி வந்து மிஸ்ஸஸ் மேலப்ராப்பை சமாதானப்படுத்துகிறாங்க, ஜூலியாவும் ஃபாக்லண்டும் சேர்ந்துடுறாங்க. ஐக்கர்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வாங்க நான் உங்களுக்குலாம் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ராமா முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.